யூத்துன்னு வரும்போது 140 கோடி தோராயமாக 2023 சென்செக்ஸ் படி இருக்கிறதுல 66% இளைஞர்கள், 80 கோடி பேர் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் வழி காட்டுறதுக்கு வழக்கமாக அந்த டாக்டர் சீட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோம்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு தெரியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னா எவ்வளோ பேர் வேணும்னு சொல்லி அந்த ஈக்குவேஷன் போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கில் சென்டர் மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் பத்தாது. நமக்கு இளைஞர்களுக்கு நிறைய வழிகாட்டணும். அதுக்கு அவங்கெல்லாம் அரசில் இருக்கிறவங்க ஏதாவது உதவி பண்ணி இன்னும் கொஞ்சம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணணும்னு நான் இந்த இடத்துல முன்னாடி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த யூத்துன்னு வரும்போது விவேகானந்தர் ஒரு தடவை சொன்னார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்னென்னா 10 இளைஞர்கள், ஏன் என்னன்னு கேள்வி கேட்காத 10 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்த நாட்டை மாத்துறேன்னு சொன்னாங்க. அப்போ 10ன்னா இப்போ 10,000 இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி உங்கள் இளைஞர்களை அவர் நிக்கோலா அப்படியே அரவணைச்சு ஒரு மாதம் முன்னாடி பார்த்தேன். ஜம்மு காஷ்மீர்லேருந்து எல்லாம் கூப்பிட்டு ஏதோ இந்த பழைய சினிமா படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய அளவில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம தமிழ் ஒருத்தர் போயிருக்காருன்னா அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். அதே சமயம் கல்விங்கிறது நம்ம ஸ்கூலில் படிக்க போகும்போது பார்த்திங்கன்னா இன்னோசன்ஸு ஒன்றுமே தெரியாது நமக்கு. இன்னோசன்ஸ்லேருந்து நாலேஜ் டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. நாலேஜ் கோஸ் டு பவர்லேருந்து விஸ்டம். பட் அந்த நாலேஜ்லேருந்து பவர்லேருந்து விசிட்டாக போகும்போது இப்போ நாலேஜ் இஸ் பவர்னு சொன்னோம்னா இப்போ இருக்கிற யூத் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஏன்னா நாலேஜ் இஸ் நாட் பவர். நீங்களே நினைக்கலாம், நீங்களே சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டீங்களேன்னு. நாலேஜ் இஸ் நாட் பவர், ஒன்லி இமேஜினேஷன் இஸ் பவர். ஒரு டிவி அடுத்த டிவியாக மாறுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஒரு பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ்ஸாக மாறுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இமேஜினேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அதுக்கு அவருடைய ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாரு. அதனால தான் கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி அப்படி இல்லை. உங்களுடைய செய்யும் தொழிலே தெய்வமே தொழில் சார்ந்த ஸ்கில் சென்டர் தான். நீங்கள் ஃபாரின் இதுலாம் வேலைக்கு போட்டிங்கன்னா ஸ்கில் என்ன இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. அந்த ஸ்கில்லை அவர் கொடுக்குறாரு. அவருக்கு எங்களால் முடிஞ்ச அத்தனை உதவியும் பண்ணி அவர் கூட சேர்ந்து நாங்களும் பயணிக்கல சந்தோஷப்படுறோம். நன்றி.